வணக்கம். இன்றைக்கு வகுப்பில் தமிழ் சொல்வளம் பகுதியில் பயிர் வகை சொற்கள் பகுதி 2 பார்க்க போகிறோம். பிஞ்சு வகை தாவரத்தின் பிஞ்சு வகைகளுக்கு வழங்கும் சொற்கள். பூம்பிஞ்சு பூவோடு கூடிய இளம் பிஞ்சு, பிஞ்சு இளம் காய், வடு மாம்பிஞ்சு, மூசு பலாப்பிஞ்சு, கவ்வை எல் பிஞ்சு, குறும்பை தென்னை பனையின் இளம் பிஞ்சு, முட்டுக்குறும்பை சிறு குறும்பை, இளநீர் முற்றாத தேங்காய், நுழாய் இளம் பாக்கு, கற்கள் இளம் நெல், கச்சல் வாழை பிஞ்சு. அடுத்ததா குலை வகை தாவரங்களின் குலை வகைகளை குறிப்பதற்கான சொற்கள். கொத்து அவரை துவரை முதலியவற்றின் குலை, குலை கொடி முந்திரி முதலியவற்றின் குலை, தாறு வாழை குலை, அலகு நெல் திணை முதலியவற்றின் கதிர், அலகு அல்லது குரல் நெல் திணை முதலியவற்றின் கதிர், சீப்பு வாழைத்தாற்றின் பகுதி, கதிர் கேழ்வரகு சோளம் முதலியவற்றின் கதிர். அடுத்ததா கெட்டுப்போன காய் கனி வகை கெட்டுப்போன காய்க்கும் கனிக்கும் தாவரத்திற்கேற்ப வழங்கும் சொற்கள். சூம்பல் நுனியில் சுருங்கிய காய், சிவியல் சுருங்கிய பழம், சொத்தை புழு பூச்சி அரித்த காய் அல்லது கனி, வெம்பல் சூட்டினால் பழுத்த பிஞ்சு, அழியல் குழுகுழுத்த பழம், அழுகல் குழுகுழுத்த நாரிய பழம் அல்லது காய், சொண்டு பதராய்ப்போன மிளகாய், கோட்டான்காய் அல்லது கூகைக்காய், கோட்டான் உட்கார்ந்து கெட்ட காய், தேரைக்காய் தேரை அமர்ந்ததினால் கெட்ட காய், அல்லிக்காய் தேரை அமர்ந்ததினால் கெட்ட தேங்காய், ஒல்லிக்காய் தென்னையில் கெட்ட காய். அடுத்ததா பழத்தோல் வகை பழங்களின் மேற்பகுதியினை குறிக்கும் சொற்கள். தொளி மிக மெல்லியது, எடுத்துக்காட்டு திராட்சை. தோல் திண்ணமானது வாழை, தோடு வன்மையானது நிலக்கடலை, ஓடு மிக வன்மையானது தேங்காய் ஓடு, குடுக்கை சுரையின் ஓடு, மட்டை தேங்காய் நெற்றின் மேற்பகுதி, உமி நெல் கம்பு இவற்றின் மூடி, கொம்மை வரகு கேழ்வரகு இவற்றின் உமி. அடுத்ததா மணி வகை தானியங்களுக்கு வழங்கும் சொற்கள். கூலம் நெல் புல் கம்பு முதலிய தானியங்கள், கூலம் பயறு அவரை உளுந்து முதலியவை, கடலை வேர்க்கடலை கொண்டைக்கடலை முதலியவை, விதை கத்தரி மிளகாய் இவற்றின் வித்து, காள் புளி காஞ்சிரை நச்சுமரம் இவற்றின் வித்து, முத்து வேம்பு ஆமணக்கு இவற்றின் வித்து, கொட்டை மா பனை முதலியவற்றின் வித்து, தேங்காய் தென்னையின் வித்து, முதிரை அவரை துவரை முதலிய பயிர்கள். அடுத்ததா இளம் பயிர் வகை தாவரங்களின் இளம் பருவத்திற்கான சொற்கள். நாற்று நெல் கத்திரி முதலியவற்றின் இளநிலை, கன்று மா புளி வாழை முதலியவற்றின் இளநிலை, குருத்து வாழையின் இளநிலை, பிள்ளை தென்னையின் இளநிலை, குட்டி விழாவின் இளநிலை, மடலி அல்லது விடலி பனையின் இளநிலை, பைங்கூழ் நெல் சோளம் முதலியவற்றின் பசும் பயிர். இன்றைக்கு வகுப்பில் பயிர்களுடைய இளம் பெயர்கள் எல்லாம் பார்த்தோம். அடுத்த வகுப்பில் வேறு பகுதியோடு நாம் சந்திப்போம். வகுப்பில் இணைந்ததற்கு நன்றி.